வரலாற்றின் பக்கங்களில் சில நகரங்கள் தங்களின் அழகால் இடம் பிடிக்கும். சில நகரங்கள் தங்களின் வளர்ச்சியால் பேசப்படும். ஆனால் இந்தியாவின் தென்கோடியில் இருக்கும் ஒரு நகரம் ஒரே ஒரு இரவில் இயற்கை காட்டிய கோர தாண்டவத்தால் ஒட்டுமொத்த உலக வரைபடத்திலிருந்து துடைத்தெறியப்பட்டதென்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இன்று நாம் பார்க்க போகும் இடம் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பேய் நகரம் என்று அழைக்கப்படும் தனுஷ்கோடி. சுற்றி நீல நிற கடல், அமைதியான அலைகள், பார்ப்பதற்கு சொர்க்கம் போல காட்சியளிக்கும் இந்த மணல் திட்டின் பின்னில் இருக்கும் மாறாத ஒரு மாபெரும் படு ஒளிந்திருக்கிறது. ஒரு காலத்தில் ரயில் நிலையம், துறைமுகம், தபால் நிலையம், பள்ளிக்கூடம், தேவாலயம் என ஆயிரக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த ஒரு பணக்கார நகரம் இன்று வெறும் எலும்புக்கூடாக சிதைந்த சுவர்களாக மட்டுமே காட்சியளிக்கிறது. இன்றைய வியத்தேடியில் 1964 டிசம்பர் 22 நள்ளிரவில் தனுஷ்கோடிக்கு என்ன நடந்தது? கடலுக்குள் சமாதியான அந்த 110 நம்பர் ரயிலின் கதி என்ன? இன்றும் இரவு 6 மணிக்கு மேல் அந்த பகுதியில் கேட்கும் மர்மமான ஒலிகளின் பின்னால் இருக்கும் உண்மை என்ன? இராமாயண காலத்து மர்மங்கள் என்ன? அனைத்தையும் ஆழமாக பார்க்க போகிறோம். மர்மங்களுக்கு செல்வதற்கு முன்னால் தனுஷ்கோடி என்ற பெயரின் காரணத்தையும் அதன் புவியியல் அமைப்பையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தனுஷ்கோடி என்ற சொல்லுக்கு வில்லின் முனை என்று பொருள். இராமாயண காவியத்தின்படி அன்னை சீதையை ராவணனிடமிருந்து மீட்பதற்காக ராமபிரானும் அனுமனின் வானரப் படைகளும் இலங்கைக்கு பாலம் அமைத்த இடம் இதுதான் என்று நம்பப்படுகிறது. இலங்கையை வென்று சீதையை மீட்டுக்கொண்டு திரும்பிய பின் விபீடனின் வேண்டுகோளுக்கிணங்க ராமர் தனது வில்லின் முனையால் அந்த பாலத்தை உடைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் தான் இதற்கு தனுஷ்கோடி என்று பெயர் வந்தது. இங்கிருந்து இலங்கை வெறும் 31 கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே உள்ளது. இங்குள்ள மற்றொரு விசித்திரம் என்னவென்றால், இந்தியாவின் இந்த இறுதி நிலப்பரப்பான அரிச்சல் முனை பகுதியில் 2 கடல்கள் சங்கமிக்கின்றன. ஒருபுறம் அமைதியை உருவான அலைகளே இல்லாத பெண்கடல் என்று அழைக்கப்படும் வங்காள விரிகுடா, மறுபுறம் ஆர்ப்பரிக்கும் அலைகளை கொண்ட ஆண்கடல் என அழைக்கப்படும் இந்திய பெருங்கடல். இந்த 2 கடல்களும் சந்திக்கும் அழகை காணவே கண்கள் கோடி வேண்டும். ஆனால் அந்த அமைதியான கடல் தான் ஒரு நாள் அரக்கனாக மாறப்போகிறது என்று அங்கிருந்த மக்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். இப்போது நாம் காலச்சக்கரத்தை கொஞ்சம் பின்னோக்கி சுழற்றுவோம். 1964 ஆண்டுக்கு முந்தைய தனுஷ்கோடி எப்படி இருந்தது தெரியுமா? அது ஒரு சர்வதேச வணிகத்தளம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் முக்கிய நுழைவாயிலாக தனுஷ்கோடி விளங்கியது. சென்னையிலிருந்து போர்ட் மெயில் என்ற அதிநவீன ரயில் தனுஷ்கோடி வரை நேரடியாக வரும். அங்கிருந்து மக்கள் இர்வின் ஹோசன் என்ற பெரிய நீராவி படகுகள் மூலம் இலங்கையின் தலைமன்னாருக்கு வரும் 2 மணி நேரத்தில் சென்று வருவார்கள். ஒரே டிக்கெட்டில் சென்னையிலிருந்து கொழும்பு வரை பயணம் செய்ய முடிந்தது. வணிகர்கள், யாத்திரிகர்கள் என எந்நேரமும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியாக இது இருந்தது. அங்கு பெரிய ரயில் நிலையம், சுங்கச்சாவடி அலுவலகம், தந்தி அலுவலகம், இந்து கோயில்கள், பிரம்மாண்டமான கத்தோலிக்க தேவாலயங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் இருந்தன. கடற்கரையை ஒட்டி நூற்றுக்கணக்கான வீடுகள் இருந்தன. மீனவர்கள் மற்றும் வணிகர்களின் சத்தம் அந்த நகரத்தை உயிர்ப்போடு வைத்திருந்தது. சுருக்கமாக சொன்னால் அது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான அழகான ஒரு துறைமுக நகரம். நாட்கள் நகர்ந்தன. அந்த பேரழிவின் நாளும் வந்தது. 1964 ஆண்டு டிசம்பர் 17 தெற்கு அந்தமான் கடலில் ஒரு சிறிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது. அது டிசம்பர் 19 அன்று புயலாக மாறியது. யாரும் எதிர்பார்க்காத வேகத்தில் மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த புயல் கரையை நோக்கி நகர்ந்தது. டிசம்பர் 22 நள்ளிரவு தனுஷ்கோடி மக்கள் அனைவரும் தங்களின் வீடுகளில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர். வெளியில் காற்று பேய்த்தனமாக வீசத் தொடங்கியது. கடல் அலைகள் வழக்கத்துக்கு மாறாக ராட்சத வடிவம் எடுத்தன. நள்ளிரவு சுமார் 11 மணி அளவில் மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பால் சுமார் 20 முதல் 23 அடி உயரத்துக்கு ராட்சத ஆழிப்பேரலைகள் எழும்பின. அமைதியாக இருந்த வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் ஒன்று சேர்ந்து தனுஷ்கோடி நகரத்துக்குள் புகுந்தன. தூங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. கூரைகள் பீத்து எரியப்பட்டன, வீடுகள் இடிந்து விழுந்தன. இருளில் மக்கள் அலறும் சத்தம் அந்த பெருங்கடலின் சத்தத்துக்குள் அடங்கி போனது. சில நிமிடங்களில் ஒட்டுமொத்த தனுஷ்கோடி நகரமும் கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த துயரத்தின் உச்சகட்ட கொடுமை தனுஷ்கோடி ரயில் நிலையத்துக்கு சற்று தூரத்தில் அரங்கேறியது. பாம்பன் பாலத்தை கடந்து தனுஷ்கோடி நோக்கி பாம்பன் தனுஷ்கோடி ரயில் வந்து கொண்டிருந்தது. அதில் பள்ளி மாணவர்கள், வேலை முடிந்து வீடு திரும்புவோர்கள் என மொத்தம் 115 பயணிகளும் 5 ரயில்வே ஊழியர்களும் இருந்தனர். ரயில் தனுஷ்கோடி நிலையத்தை நெருங்கும் போது சிக்னல் வேலை செய்யவில்லை. சுற்றிலும் கும்மிரிட்டு பலத்த காற்று என்ன செய்வதென்று தெரியாமல் ஓட்டுநர் ரயிலை நிறுத்திவிட்டு நீண்ட நேரம் ஹாரன் அடித்து பார்த்தார். ஆனால் எந்த பதிலும் இல்லை. வேறு வழியின்றி மெதுவாக ரயிலை இயக்க தீர்மானித்தார். அப்போது அதுதான் அவர் செய்த வரலாற்று பிழை. ரயில் நிலையத்துக்கு சில மீட்டர் தூரமே இருந்தது. கடலிலிருந்து வந்த ஒரு மாபெரும் ராட்சத அலை ஒட்டுமொத்த ரயிலையும் அப்படியே அள்ளி கடலுக்குள் சென்று வீசியது. ரயிலிருந்த ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை. ஒட்டுமொத்த ரயில் கடலுக்குள் சமாதியானது. மறுநாள் காலை ரயில் தண்டவாளம் ஒரு நூல் போல வளைந்து சிதைந்து கிடந்த காட்சி பார்ப்பவர் நெஞ்சத்தை பதற வைத்தது. மறுநாள் டிசம்பர் 23 காலை விடிந்தது. சூரியன் உதித்த போது அங்கே தனுஷ்கோடி என்ற ஒரு நகரமே இல்லை. அனைத்தும் தண்ணீருக்குள் மறைந்திருந்தன.
எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்கள், சிதைந்த கட்டிடங்கள், பாம்பன் பாலமும் முற்றிலும் உடைந்து போயிருந்தது. இந்த தகவல் வெளியுலகத்துக்கு தெரியவே 2 நாட்கள் ஆனது. இந்த கோர விபத்தில் சுமார் 1800க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்ததாக அரசு புள்ளிவிவரங்கள் கூறின. ஆனால் உண்மையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கடலோடு கடலாக அடித்துச் செல்லப்பட்டனர். அன்றைய மெட்ராஸ் மாகாண அரசு தனுஷ்கோடியை இனி மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடம் என்று அறிவித்தது. அதை ஒரு பேய் நகரம் என்று பிரகடனப்படுத்தியது. தப்பிப்பிழைத்த சில 100 மக்கள் ராமேஸ்வரத்திற்கும் மற்ற இடங்களுக்கும் குடியேறினர். இந்த துயரம் நடந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்றும் தனுஷ்கோடிக்கு சென்றால் அந்த சிதைந்த ரயில் நிலையம், தேவாலயம், தபால் நிலையங்களை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இன்றும் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் ஒரு மர்மமான நம்பிக்கை நிலவுகிறது. மாலை 6 மணிக்கு மேல் தனுஷ்கோடி பகுதிக்குள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? அங்கு வாழும் சில வயதான மீனவர்கள் கூறுவது என்னவென்றால், அமாவாசை இரவுகளிலும் புயல் வீசும் நாட்களிலும் அந்த பாழடைந்த கட்டடங்களுக்கு இடையே மக்களின் மரண ஓலம், குழந்தைகள் அழுகை சத்தம் கேட்பதாக கூறுகிறார்கள். அன்று கடலுக்குள் அநியாயமாக மடிந்த ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் இன்றும் தங்கள் வீடுகளையும் உறவினர்களையும் தேடி அலைவதாக நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாது 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தபோது தனுஷ்கோடி கடல் சில 100 மீட்டர் பின்னோக்கி சென்றபோது 1964 கடலுக்குள் மூழ்கி பழகிய தனுஷ்கோடி நகரத்தின் சில கட்டடங்களின் உச்சிகளும் சிதைவுகளும் தற்காலிகமாக கண்ணுக்கு தெரிந்ததாக அங்கிருந்தவர்கள் குறிப்பிடுகின்றனர். இயற்கையின் சீற்றத்துக்கு முன்னால் மனிதன் எவ்வளவு சாதாரணமானவன் என்பது தனுஷ்கோடி இன்றும் ஒரு மர்மமான சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. நாம் வெறும் சுற்றுலாத்தலமாக பார்க்கும் தனுஷ்கோடிக்கு பின்னால் இவ்வளவு பெரிய கண்ணீரும் வரலாறும் உறையவிருக்கும் மர்மங்களும் இருக்கின்றன. ஒரு சொர்க்கம் எப்படி பேய் நகரமாக மாறியது என்பதை பார்க்கும்போது இயற்கையின் மீது பயமும் மரியாதையும் கலந்த ஒரு உணர்வு ஏற்படுகிறது.